வளையல் போட்டிருந்தால் இந்த தப்பை மட்டும் செய்யாதீர்கள். பொதுவாகவே பெண்கள் கையில் வளையல் போடுவது அழகிற்கு மட்டுமில்லை, அதில் நிறைய அறிவியல் பூர்வ குணங்களும் உள்ளது. அந்த காலத்தில் எல்லாம் பெண்கள் கை நிறைய வளையல் அணிந்து தலை நிறைய பூவுடன் இருப்பார்கள். இப்பொழுது எல்லாம் கையில் வளையல் என்பதை பார்ப்பதே ஒரு அபூர்வம்தான். இன்றைய காலகட்டத்திலும் உங்களுக்கு கையில் வளையல் அணிய பிடிக்குமா? உங்களுக்கு எந்த வளையல் ரொம்ப பிடிக்கும் என்று மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்க. பெண்கள் கையில் வளையல் எப்போதும் அணிந்து கொள்ள வேண்டும். சுமங்கலி பெண்கள் மட்டுமில்லை, கைம்பெண்களும் தாராளமாக கையில் வளையல் அணித்துக் கொள்ளலாம். அணியும் அந்த வளையல் ஓசையில் தீய சக்திகள் வெளியேறி வீட்டில் இறையருள் குடியிருக்கும். எப்பொழுதும் ஒரு வளையலை மட்டும் கையில் அணியக்கூடாது. கண்ணாடி வளையலாக இருந்தாலும் தங்க வளையலாக இருந்தாலும் குறைந்தது 2 வளையலுக்கு மேல் அணிய வேண்டும். கண்ணாடி வளையல் அணிந்தால் லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும். பச்சை நிற வளையல் தேவியின் தத்துவம், இதை அணிவதால் சந்தோஷம் ஏற்படும். சிவப்பு நிறம் வளையல் அணிந்தால் கெட்டதை அழிக்கும் சக்தி மற்றும் நல்லவைகளை அதிகம் கிரகிக்கக்கூடிய சக்தியும் கொண்டது. ஜிகினா வேலைப்பாடுகள் கூடிய பச்சை சிவப்பு நிறம் வளையல்களை அணியக்கூடாது. உங்களின் வலது கைகளில் சிவப்பு நிற வளையல்களை அணிய வேண்டும். அதேபோல் இடது கையில் பச்சை நிற வளையலை அணிந்து கொள்ள வேண்டும். ஜிகினா பொருளை கொண்ட தங்கம், கண்ணாடி, வெள்ளி வளையல்களை பெண்கள் அணிந்து கொள்ளாது மிகவும் சிறப்பு. இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்.